வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான தக்காளி குழம்பு தாங்க. அதுவும் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் இப்போ நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இடிச்சிட்டு சேர்க்கும் போது தான் பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். சோம்பு இடிச்சிட்டு சேர்த்து நல்லா இதை பொரிய விட்டுக்குங்க. எண்ணெயில் லைட்டாக பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 10 பூண்டு பல் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வதங்கினுச்சுன்னா போதும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 4 தக்காளி பழம், பெரிய சைஸில் உள்ள ஒரு 4 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா பழமான தக்காளி பழமாக, நாட்டு தக்காளி பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இந்த தக்காளி நல்லா குழைய வதக்கி எடுத்துக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துருவோம். அதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வைக்கிற குழம்போட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் வரைக்கும் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது நல்லா ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விடுங்க, அந்த மசாலாவோட பச்சை வாடை போகிறதுக்கு. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துற வேணாம், தேவையான அளவு மட்டும் கம்மியாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா நீங்கள் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க அந்த மசாலாவோட பச்சை வாடை போய் வரும். இப்போ இது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் விழுது அரைச்சிக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியான அளவு தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னா போதும், அதிகமான அளவு தேவைப்படாது. அதனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கும். இப்போ அரைச்ச அந்த தேங்காய் விழுதை பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாலே போதும், நல்லா கொதித்து வந்துடும். இப்போ நம்ம இந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்குவோம். தேங்காய் விழுதை சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கழுவி தண்ணியும் சேர்த்துக்குங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படியே வேணாலும் வச்சுக்கலாம். தேங்காய் சேர்க்காமல் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் விழுது சேர்க்காமல் நல்லா இப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் கொஞ்சம் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு செய்கிறதுனால கொஞ்சமாக தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றிருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சோம்னா நம்மளோட தக்காளி குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுங்க. கடைசியாக இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கி விட்டோம்னா போதும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். உங்களுக்கு எந்த பக்குவத்துக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு வச்சுக்கோங்க. தண்ணியாக வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை இதே போல் கொஞ்சம் கெட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம். சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்ல ஒரு அப்பளம் வத்தல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாலே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டை வறுவல் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த குழம்புக்கு. அவ்வளோதான், நம்மளோட தக்காளி குழம்பு பாருங்கள் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த தக்காளி குழம்பு பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கும் சரி, இட்லி தோசை சப்பாத்தின்னு டிஃபன் வகைகளோட சாப்பிட்றதுக்கும் சரி ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.